அமைச்சர் செந்தில் பாலாஜியை பதவி நீக்கம் செய்த உத்தரவை ஆளுநர் நிறுத்தி வைத்ததை எதிர்த்த மேல்முறையீடு மனு மீதான விசாரணையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு சரியே என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் வெங்கடேசன், இந்த அண்மை செய்தி குறித்த முழு விவரம் என்ன வெங்கடேசன்? வணக்கம். அமைச்சர் செந்தில் பாலாஜியை பதவி நீக்கம் செய்து அந்த உத்தரவை நிறுத்தி வைத்ததை ஆளுநர் நிறுத்தி வைத்ததை எதிர்த்து தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி எந்த தகுதியின் அடிப்படையில் அமைச்சர் இல்லாத இலாக்கா அமைச்சராக நீடிக்கிறார் என விளக்கம் கேட்டு உத்தரவிடக் கோரி வழக்கறிஞர்கள் எஸ் ராமச்சந்திரன், அதிமுக முன்னாள் MP ஜெயவர்தன், வழக்கறிஞர் ML ரவி ஆகியோர் தாக்கல் செய்த வழக்குகளை விசாரித்து சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் கடந்த மாதம் செப்டம்பர் 5ஆம் தேதி தீர்ப்பு கூறியது. அதில் முதல்வர் மீது மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் மனுதாரர்கள் கொண்டுள்ள கவலை நியாயமானதுதான் என குறிப்பிட்டனர். மேலும் செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடிப்பது அரசியலமைப்பு நெறிமுறைகளுக்கு எதிரானது மட்டுமல்ல, தார்மீக அடிப்படையில் சரியானதல்ல என்று குறிப்பிட்டனர். இருப்பினும் இலாக்கா இல்லாத அமைச்சராக இருப்பதால் எந்த பலனும் இல்லை, இந்த வழக்குகளில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க இயலாது என்று கூறியதுடன் செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் நீடிக்க வேண்டுமா என்பது குறித்து முதல்வர் தான் முடிவெடுக்க வேண்டும் என அறிவுறுத்தி அனைத்து வழக்குகளையும் முடித்து வைத்து உத்தரவிட்டனர். இந்நிலையில்தான் இந்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக ML ரவி தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் S. ஓகா, உஜல் பேன் ஆகியோர் அமர்வு விசாரித்தது. அப்போது மனுதாரர் அமைச்சர் செந்தில் பாலாஜியை காலையில் பதவி நீக்கம் செய்துவிட்டு அந்த உத்தரவை ஆளுநர் மாலையில் நிறுத்தி வைத்துள்ளார் என வாதிட்டார். அப்போது நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்றும் இந்த விவகாரத்தில் முதல்வர் தான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு சரியே என தெரிவித்து வழக்கறிஞர் ML ரவியின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளனர். கூடுதல் தகவலுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.